இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ விஷால், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். விஷால், நீங்க கண்டிப்பா வீட்டுக்கு வரணும் விஷால். அப்பாடா, இதுதான் நடந்துச்சு. என்ன மன்னிச்சிருங்க. நான் தான் அத்தை போன்ல இருந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்புனேன். சாரி. ஏய், சீ, என்ன கேரக்டர் நீ? ச்சே, உன்னெல்லாம். ஓ, என்ன விஷால் கோவமா பேசுறான்? சத்தம் கேக்குது. உன்கிட்ட தான் கேக்குறேன். நல்ல கோவமா இருக்க போல இருக்கு. இசைக்கு மரணடி போடுறான்னு நினைக்கிறேன். அறிவே இல்லையா? எனக்காவது இசை அடி வாங்குறத பார்க்கலாமா? இப்படி பண்ணி வச்ச. ஏய், உனக்கு ஃபங்க்ஷன் நடக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுவியா? இல்ல 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 ஏன் இல்ல. இவ்வளவு கேவலமான புத்தி இருக்கு உனக்கு? ஐயோ, உன்னை கேவலமான என்ன புத்தியா? பண்றது? விஷால் விஷால் இருங்க. ஐயோ விஷால் விஷால். ஏய் வேணாம் வேணாம் விஷால். ஐயோ விஷால் விஷால் விஷால். இரு, இரு. வேணாம் ஏய், வேணாம் வேணாம் விஷால். இரு, இதோ வருது பாரு. இரு, இரு, இரு. விஷால் ஏய், விஷால் இரு. விஷால் விஷால். வாடா அம்மா. இந்த ரூம் எட்டி பார்த்தாலே ஆபத்தா இருக்கே அம்மா. ஐயோ, என்ன மரியாதையா என் மேல இருந்து எந்திரி. ஏய், அறிவில உனக்கு? ஆ? ஏய், என்ன ஏன் சிரிக்கிற? ஏங்க நீங்க தான் ஏன் மேல படுத்திருக்கீங்க, ஆனா என்ன எந்திரிக்க சொல்றீங்க? என்னது? இது வேறயா? ஏய், விடு. ஏய், என்ன? ஆ? ஐயோ என் தாலி, என் தாலி. இரு, ஐயோ, இரு, அம்மா, இரு. என் தாலி அதுவும் இப்பதான் கட்டினது. கடவுளே. ஏய், 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 இந்த ஓவர் சென்டிமெண்ட்லாம் காட்டாத. இரு, நானே எடுக்கிறேன். இப்படி போய் மாட்டியிருக்க. ஐயோ ஐயோ அவ்வளவுதான். விஷால் என்ன பண்றீங்க? இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, அறுந்துற போதுங்க. இருங்க நானே எடுக்கிறேன், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. சீக்கிரம் எடு. செயினை எடுத்துட்டா உடனே போயிடுவாரே. இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கட்டும். ஏய், என்ன என்னைய பாத்துக்கிட்டு இருக்க? எடுக்க போறியா இல்லையா? எடுத்துட்டு தானங்க இருக்கேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏய், எடுக்கிறேன்னு சொல்லி என்னைய பாத்துக்கிட்டு இருக்க? உடனே எடு, சீக்கிரம். அது இவ்ளோ பக்கத்துல நீங்க இருந்து நான் பார்த்ததே இல்லையா, ஆ, அதான் பார்த்துட்டே இருக்கேன். ஓ அப்படியா? நாளை மறுநாள் பொங்கல்ல, சோ நாளைக்கே வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணிடலாம். சரி. மாமா வாம்மா. காஃபி. தேங்க்ஸ். அத்தை. பல்லவி மா. அண்ணி ஆ? கொடுங்க அண்ணி, நான் எடுத்துக்கிறேன். ஆ. அண்ணே வாங்க, ஆ, அத்தை சரிம்மா. வந்துட்டாங்க. ஸ்ரீஜா, யாரும்மா இவங்கெல்லாம்? பாட்டி, அப்பா ஆள் அனுப்பி சீரு கொடுத்து விட்டுருக்காரு. அப்பாவால வர முடியலையா, ஒரு சின்ன பிசினஸ் மீட்டிங் இருக்கா, அதான். கொடுங்க கொடுங்க, நான் கொடுத்துக்கிறேன். அண்ணி பாருங்க அண்ணி, நம்ம வீட்டோட மூத்த மருமக ஸ்ரீஜா
ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி அனுப்புனா பொங்கல் சீரை கொடுத்து விடணுங்கிற முறை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. பொங்கல் சீருனா இப்படிதான் இருக்கணும். இங்க பாருங்க, பிரேஸ்லெட், செயின், மோதிரம்னு எல்லாமே முறையா செஞ்சிருக்காங்க. இதுவே இப்படி இருந்துச்சுன்னா அந்த புடவை அப்புறம் பட்டு வேஷ்டிலாம் லட்சக்கணக்கில் இருக்கும். ராகு, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. உன் ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரியே உனக்கு எல்லாமே அமைச்சிருக்கு. என் அக்காவுக்கு நான் இருக்கேன். என் அக்காவுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க. அவ அனாதை இல்ல, இந்த தங்கச்சி இருக்கா. என் அக்காவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். உங்க அளவுக்கு இல்லனாலும் எங்களால முடிஞ்சதை நாங்க செய்வோம். அக்கா, வாங்கிக்கோக்கா. உனக்கு பிறந்த வீட்டு சீரு கொண்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க, நாளைக்கு காலையில போகி பண்டிகை. அதனால காலையில சீக்கிரமா எந்திரிச்சு எல்லாரும் வந்துருங்க. அம்மா, எல்லாரும் காலையில எழுந்து சீக்கிரமா வந்துருவோம். ஆனா வருஷம் விஷால் அண்ணன் மட்டும் வரவே மாட்டான். ஆமா, கரெக்டா சொன்ன. அவன் என்னைக்கு காலையில சீக்கிரம் எழுந்திருச்சிருக்கான். அண்ணனை அடிச்சு எழுப்பினாலும் எந்திரிக்கவே எந்திரிக்காது. ஆமா. அதனால விஷால் அண்ணனை எழுப்ப வேண்டியது நம்ம இசை அண்ணியோட வேலைதான். ஆமா இசை, முன்னாடி அவன் கல்யாணம் ஆகாம இருந்தான், அதனால வரல. சரி, அது பரவாயில்லன்னு நாங்களும் விட்டுட்டோம். இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அதனால இனிமே அவன் பொறுப்பா இருக்கிறது அவசியம். இசை, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவனை காலையிலே எழுப்பி கூட்டிட்டு வரணும். அது உன்னோட பொறுப்பு. சரிங்க பாட்டி. ஹைப்பே இல்ல அண்ணி. விஷால் அண்ணனை போகிக்கு எழுப்பனா பொங்கலுக்கு தான் எழுந்துப்பான்.